மதுரையில் நேற்று பாஜக நிர்வாகிகள் ஒரு கலக்கு கலக்கிட்டாங்க, ஒரு காட்டு காட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை இந்து முன்னணி நிர்வாகிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது 5 லட்சம் தொண்டர்கள் முருக பக்தர்கள் வருவாங்கன்னு சொல்லப்படுது இந்த மாநாட்டுக்கு. இது ஏற்கனவே திராவிட கட்சிகள், திராவிடர் கழகம் உள்ளிட்ட அதனுடைய அல்லக்கைகள், அடிப்பொடிகளுக்கு அடி வயிற்றில் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில தான் தற்போது பாஜகவினுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் மதுரையில் நடந்திருக்கு. இது மாநாடு கிடையாது. ஆனால் அங்கே வந்த கூட்டமோ, அங்கே வந்த நிர்வாகிகளுடைய எண்ணிக்கையோ திராவிட கட்சிகள் மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கலந்துட்ட மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுகவுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையும், அவர் சொல்லிக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளும் திமுகவினுடைய ஒரு அடிமடியிலேயே கை வைக்கிறதா அமைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற தேர்தலில் பல்வேறு இடங்களில் தோல்வியை தழுவுங்கிறது மக்கள் மத்தியில் பரவலாக கூறப்படுகிற நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது திட்டவட்டமாக அவர் அறிவிச்சிருக்கிறது திமுகவுக்கு கிளியை ஏற்படுத்தியிருக்குது. மீண்டும் அவங்க திமுகவுடைய ஊழல் விஷயங்களை அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் கையில் எடுத்து பல்வேறு முக்கியமான திமுக தலைவர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும், அதாவது இன்னாள் அமைச்சர்களையும் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க மனசில் நிழலாடி இருக்கும் போல் இருக்குது. அதனால தான் திமுக அதிர்ச்சியில் இருக்குது.